சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்களால மட்டும் தான் பிரம்மாண்டமா படம் எடுக்க முடியும். சரித்திர படமெல்லாம் ராஜமௌலி போன்ற ஆட்களால மட்டும் தான் எடுக்க முடியும். மத்தவங்களால அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லப்படும் காலத்திலேயே நம்ம சுந்தர் சி ஒரு பிரம்மாண்ட படத்த அறிவிச்சாரு. அந்த படம் தான் சங்கமித்ரா. அந்த படம் அப்பவே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரும் ஸ்டார் காஸ்ட்டோட அறிவிக்கப்பட்டது. ஆனா என்னவோ தெரியல, சில பல காரணங்களால அந்த படம் கைவிடப்பட்டத மீண்டும் அந்த படத்த எடுப்பேன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவ சுந்தர் சி ட்ரை பண்ணாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்த எடுக்கவே முடியல. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அந்த கதைய அப்ரோச் பண்ணியிருக்காராம் சுந்தர் சி. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மத கஜ ராஜா இந்த படம் தந்த வெற்றி தான் சுந்தர் சிய இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் முடிவடைஞ்சிடும். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் மூவ் ஆக போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த ஜெயிலர் 2 படத்துடைய டீசர் அண்மையில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த டீசரும் பார்க்க பக்காவாக இருக்குது. மேலும் ஜெயிலர் 2 படமே அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. இப்படி இருக்கையில தான் சுந்தர் சி அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சு பிரம்மாண்ட கதையான சங்கமித்ரா கதையை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே சங்கமித்ராவை விஜயை வச்சு எடுக்க பிளான் பண்ணியிருந்தாரு நம்ம சுந்தர் சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இந்த படத்தில் ஆரம்பத்தில் விஜய் மற்றும் ஸ்ருதிஹாசனை வச்சு தான் படத்தை எடுக்கிறதா இருந்தார். ஆனால் என்னவோ காரணத்தால் 2 பேரும் விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்யா மற்றும் ஜெயம் ரவியை வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்க முடியாமல் போச்சு, கிடப்பில் போட்டுட்டாரு. இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான எந்த தகவலுமே இல்லை. ஆனாலும் சுந்தர் சி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட படம் 12 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த படம் ஓடும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் மதகஜராஜா படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் த இயராக மாறி இருக்கு. பொங்கலுக்கு வின்னராக நம்ம மதகஜராஜா தான் ஜெயிச்சிருக்கு. விஷாலுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம சுந்தர் சி சங்கமித்ராவை நம்ம ரஜினி கிட்ட அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காராம். இந்த ஸ்டோரியை கேட்டு ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா இருக்கு, இத்தனை வருஷம் இதை தாமதம் பண்ணது ரொம்பவே தவிர்க்க முடியாத விஷயமா தான் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு மேலே இது எடுத்து தான் ஆகணும், கண்டிப்பாக இதற்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினியும் சொல்லியிருக்காராம். ஒருவேளை இந்த படத்தில் ரஜினி நடிக்க ஒப்புக்கொண்டார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட கதை இருக்கும் என்று சொல்லப்படுறதுனால ரஜினி இந்த படத்தில் நடிப்பாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இல்லை சுந்தர் சி வேறு ஏதாவது கதையை வச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.